அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி எந்த ஒரு ஹதீஸை பார்க்குறோன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் இந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு சத துண்டை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. இன்னஃபில் ஜசதி, நிச்சயமாக இந்த உடலில் முலுகத்துன், ஒரு சதக்கட்டி இருக்குது. இதா சலஹத், அது நல்லா இருந்துச்சுன்னா சலஹல் ஜசது குல்லுஹு, அந்த உடம்பு ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதா ஃபசதத், அது ஃபசாதாச்சுன்னா, கெட்டு போச்சுன்னா ஃபசதத்தில் ஜசது குல்லுஹு, அந்த உடம்பு முழுவதுமே ஃபசாதாகிவிடும், கெட்டு போய்விடும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்பு, அந்த ஒரு சதத்துண்டு தான் உள்ளம் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மனிதனுடைய உள்ளம் நல்லா இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அவனுடைய வெளியே இருக்கக்கூடிய செயல்கள் நல்லா இருக்கும். அதே ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போயிருந்துச்சுன்னா, தவறான சிந்தனையோடு இருந்துச்சுன்னா, அவன் செய்யக்கூடிய செயலும் அதே போல தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய உள்ளத்தை நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த உள்ளத்தை நம்ம பரிசுத்தமாக ஆக்கணும். அதற்கு சில பல அவுராதுகளை நம்மவர்கள் சிறிவரையாக செய்யணும். ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த அத்துணை விஷயத்தையும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.